அனைவருக்கும் வணக்கம். டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக மக்கள் திலகம் நடித்துள்ள படங்களுக்கு மலைக்கல்லனில் இருந்து மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் வரை என்ற தொகுப்பில் நாம் வரிசையாக படங்களை பாடல்களை பார்த்துக் கொண்டு வருகின்றோம். அந்த வரிசையிலே தற்போது இந்த புகைப்படத்தை அப்படியே வீடியோவில் நீங்க பாத்தீங்க. இது ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூரில் இருக்கின்ற யோகி ஆதி சிவனுடைய இந்த சிலை. என்ன இது எம்ஜிஆருக்கும் சிவனுக்கும் என்ன சொந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம சிவனுடைய சொன்னாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய திருவிளையாடல் படம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா நம்ம மக்கள் திலகம் ரொம்ப அழகா சிவன் வேஷத்துல ஒரு படத்துக்குள்ள பாடலுக்காக பாடி இருக்காரு, ஆடி இருக்காரு. எப்படி ஆடி இருக்காரு தெரியுமா? ருத்ரதாண்டவம் ஆடி இருக்கிறாரு. அதான் ரொம்ப அருமையா அவர் ஆடி இருப்பாரு. நம்ம இது பார்க்கத்தான் போறோம். தெரியலீங்களா என்ன படம்னு? அதுதாங்க இப்ப நான் சொல்றேன். உழைக்குங்கரங்களுங்க. அந்த உழைக்குங்கரங்கள்ல நம்ம மக்கள் திலகம் சிவன் வேஷத்துல ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடி இருப்பாரு. அதனுடைய எடுத்துக்காட்டாதான் இங்க நம்ம பாக்குறோம். இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஈஷா யோகா மையத்தினுடைய யோகி ஆதி சிலை, இந்த சிலைக்கு பக்கத்துல நின்று இந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். பாத்தீங்களாங்க எப்படி டான்ஸ் இருக்குது பாத்தீங்களா?
அதுதான் மக்கள் திலகம். நம்ம நினைக்கிறோம் நடிகர் திலகம் தான் அவ்வளவு அருமையா ஆடினாருன்னு சொல்லிட்டு ருத்ரதாண்டவம் திருவிளையாடல சாவித்திரியோட. ஆனா நம்ம மக்கள் திலகம் எவ்வளவு அழகா அப்படி ஒரு வேகமா நடிச்சிருக்காரு பாத்தீங்களா. இதே திரைப்படத்துல நம்ம உழைக்கும் கரங்கள்ல நம்ம ஐயா ஜோடி பாடல் ஒண்ணு இருக்குது. அந்த ஜோடி யாரு? நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க சுஷிலா அம்மான்னுவீங்க. இல்லைங்க. அப்ப எல்லாரும் ஈஸ்வரி இருக்கும். இல்லைங்க. அப்ப யாரு இருக்கும்? ஜானகியோ? இல்ல இல்ல, ஒரு புது பாடகி டி.கே. கலான்னு சொல்லிட்டு அந்த அம்மா இவரும் சேர்ந்து ஒரு ஆட்டம் பாடின பாடல. அப்படி ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு நம்ம மக்கள் திலகம் ஆடி இருப்பாரு பாருங்க டான்ஸ். ஐயோ, அப்படி ஒரு டான்ஸுங்க, அவ்வளவு அருமையா இருக்குங்க. அவரு இளமை துடிப்போட 18 வயசு புள்ள மாதிரி சும்மா அவர் ஆடுறத வேகத்தை பார்க்கணும் நீங்க. அந்த கம்பு சுத்துவாரு பாருங்க. அந்த கம்பு அப்படி ஒரு மேல தலைமாட்டுல கொஞ்சம் அப்படி ஒரு உருண்டையா இருக்கும். அதுல அப்பவே அவருடைய கட்சி சின்னத்தை அதுல ரெட்டையில மாதிரி அப்படி பொறிச்சிருக்கும். அதை வச்சுக்கிட்டு அவர் ஆடிக்கிட்டு பாடுற பாட்டு என்ன பாட்டு? பாரே வழி பார்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லி வரும். ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டை. இப்ப பார்த்து ரசிப்போமா? வழி பார்த்திருப்பேன் இன்னும் தந்திடுவேன். என்ன தருவேன்? என்னை தருவேன். வழி பார்த்திருப்பேன் இன்னும் தந்திடுவேன். அந்தி மயங்குற நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அந்தி மயங்குற நேரத்திலே ஆத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். போகவே மனசில்ல. அப்ப இருக்கவும் முடியலையே. கொஞ்சம் தாங்கி உன்னோடு வந்தால் என்ன? உன்னோடு வந்தால் என்ன? செவ்வானம் பூத்துவ தென்பாங்கு தான் வாழ்த்த கல்யாண நாள் காணும் அன்று பொன்னான மாப்பிள்ளை பெண்ணோடு பாரென்று ஊரெங்கும் பாராட்டும் நின்று அந்தி மயங்கிற நேரத்திலே அத்தங்கரை உரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். நேரம் உன்னை காணாத கண்கள் பூவாகி நின்றனே. அடியின் நேரம் உன்னை காணாத கண்கள் பூவாகி நின்றனே. இந்த கட்டாத மாலை உன் மார்பில் சாய்ந்து தேனூர வந்தேனுங்க, தேனூர வந்தேனுங்க. சித்தாடை காத்தாட செவ்வாழை கூத்தாட கண்டாலும் என் பார்வை கொஞ்சம் மச்சானின் நெஞ்சோடு மையெழுந்தும் கண்ணோடு போராடும் என் மேனி கொஞ்சம்
ஆத்தங்கரை ஓரத்திலே அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன், அத்தை மகள் ஏக்கத்திலே காத்திருப்பேன். வாரே வழி பார்த்திருப்பேன், வந்தா இன்னும் தந்திடுவேன்.